ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. வெள்ளிக்கிழமை நிப்டி 275 புள்ளிகள் இறக்கத்திலும் சென்செக்ஸ் 999 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடக்கிறதா அந்த ஈரான் அமெரிக்கா நடக்கல. கடைசி நேரத்தில் அமெரிக்கா போகல பாகிஸ்தானுக்கு. இதுக்கு நம்ம ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ரியாக்ட் பண்ணிருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த போர் விஷயத்த பேசிடலாம். ஏன்னா அங்க பேச்சுவார்த்தை நடக்கலன்றது உண்மை. அதே சமயத்துல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்லாமாபாத்துக்கு அவங்களுடைய லீடர்ஷிப், பாகிஸ்தான் லீடர்ஷிப்பை பார்த்து திரும்பிட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய ஒபிஷியல்ஸ் பாகிஸ்தானுக்கே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்போதைய நிலைமைக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கான ஒரு இடமும் இல்லை, அதுக்குள்ள ஒரு இனிஷியேட்டிவும் நடக்கவில்லை. ஸோ ஈரான் சொல்லுகின்ற பேச்சு என்னென்றால், அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, அண்டர் த்ரெட், அதாவது எங்களை வற்புறுத்தி இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பிளாக்கேட் எல்லாம் பண்ணி எங்களை சரவுண்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எங்களை பேச்சுவார்த்தைக்கு உள்ளாக்குறீங்க. இது எங்களுக்கு நாட் அக்செப்டபிள், இது எங்களுக்கு ஒத்து வராது. அதனால இப்போதைக்கு இப்படிதான் பேச்சுவார்த்தை இல்லாம இப்படி போயிட்டு இருக்கு. இதே சமயத்துல அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஹார்ட்லி எந்த ஒரு பெரிய கப்பலுமே இல்ல ஆயில் டேங்கரோ இல்ல கேஸ் டேங்கரோ இன்னும் பெரிய அளவுல அதுல தாண்டி வரவில்லை. ஆனா ஈரான் வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ், அது VLCC கண்டெய்னர்ஸ், 2 கண்டெய்னர்ஸ் சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜரிஸ் தெரியும். அதை நிரப்பிக்கொண்டு, அங்க இருக்கக்கூடிய கப்பல்களை நிரப்பிக்கொண்டு, கச்சா எண்ணெய் நிரப்பிக்கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். செவரல் ஷிப்ஸ், பல கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், ஈரான் பார்டர், அதே சமயத்துல இந்த சைடு ஒமான் பார்டர் அப்படியே ஒதுக்கி கப்பல்கள் கச்சா எண்ணெயோடைய கார்கோ நிரப்பி வெயிட் பண்றதையும் பார்க்கிறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் அண்ட் எந்த விதமான ப்ரோக்ரஸ் 2 தரப்புல இருந்தும் இப்படிதான் இருக்கிறது. நாங்க பேச மாட்டோம் ஈரான், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது US உடைய நோக்கமும் தொடர்ந்து அப்படியே தான் இருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில முக்கியமாக சர்வதேச சந்தைகள், முக்கியமாக ஆசிய சந்தைகள் இந்த பிரச்சனை ஷக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜப்பான் இப்போ US லைட் க்ரூட் ஆயில், லைட் ஸ்வீட் ஆயில் இம்போர்ட் பண்ணி USல இருந்து இம்போர்ட் பண்ண துவங்கிட்டாங்க. ஸோ அது பசிபிக் ரூட் வழியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நாட் டைரக்ட்லி த்ரூ த ரெகுலர் ரூட். ஸோ அந்த ஒரு இம்போர்ட் சேனல் அவங்க ஓபன் பண்ணி அங்க இருக்கிறாங்க. பிளஸ் ஏசியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கு காலையில் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணிருக்கு. சரி, இது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், இது முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல ஒரு பெரிய இது ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காமல் சந்தைகள் செயல்பட்டு கொண்டு வருகிறத பாக்குறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கை 225 இருக்கட்டும், அதே சமயத்துல கொரியால இருக்கக்கூடிய காஸ்பி இண்டெக்ஸா இருக்கட்டும், இரண்டுமே புதிய ரெக்கார்ட் ஹை எட்டி இருக்கிறத நம்ம இன்றைய தினம் பார்க்கிறோம். ஸோ போர் ஒரு பக்கம் நடக்கிறது, பட் இங்க இந்த சந்தைகளுடைய இண்டிசஸ் புதிய உச்சத்தை தொடர்றதையும் நம்ம பார்க்கிறோம். முக்கியமா நிக்கை 225 677 புள்ளிகள் உயர்வோடவும், காஸ்பி ஒரு 123, கொரியால இருக்கக்கூடிய காஸ்பி 123 புள்ளிகள் ஏற்றத்தோடவும், ஹாங்காங் இருக்கக்கூடிய ஹாங்செங் 107 புள்ளிகள் ஏற்றத்தோடவும் வர்த்தகம் நடந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆல்சோ சைனீஸ் கம்பெனிஸோட இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட்ஸ் 15.8% உயர்ந்திருக்கிறது என்றது ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஃபார் சைனீஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் சைனீஸ் இண்டஸ்ட்ரி. டிஸ்பைட் ஆல் திஸ், இந்த ஆயில் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் சமயத்துல கூட அவங்களுடைய நிறுவனங்களுடைய லாபம் 15.8% உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு சாதனையாக சந்தை எடுத்துக்கொண்டு அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் சந்தைக்கு இருக்கிறது. டவ் ஜோன்ஸ் வெள்ளிக்கிழமை அன்று, ஃப்ரைடே அன்று ஒரு இறக்கத்தோட முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். 79 புள்ளிகள் இறக்கத்தோட தான் சந்தையின் முடிவில் இருந்தது. பட் தட் கண்டினியூஸ் டு ஹோல்ட் குட். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர்ல ஷூட் அவுட் நடந்ததையும் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் பார்த்தோம். பட் எனிவே தட் இஸ் அசைட் ஆஃப் த மார்க்கெட். பட் ரைட் நவ் சர்வதேச சந்தையில வரக்கூடிய பாசிட்டிவான நியூஸ் என்ன, சைனாவோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும், சர்வதேச சந்தைகள் ஜப்பான், கொரியா, ஹாங்காங், சைனீஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஏற்றத்தோட காணுவதும், ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் மார்க்கெட்ஸ் புதிய உச்சத்தை தொடுகிறதும் மேபி நமக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், ஒரு ஃபீல் ஆஃப் பாசிட்டிவிட்டி நம்ம சந்தைக்கும் தர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு நோக்கத்தோட பார்க்கும்பொழுது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்றைய தினம் 23,830 23,830
அப்படின்ற லெவலை விட குறைவாக சந்தை க்ளோஸ் செய்யும் பட்சத்தில் க்ளோஸ் செய்தால் நம்ம இன்னும் ஒரு பெரிய இறக்கத்தை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது 23,740 750 வரைக்கும் செல்லுகின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்கிறது. அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகுமானால் ஐ திங்க் வி எக்ஸ்பெக்ட் நம்ம மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்க போகணும் 24,073, அதே சமயத்துல 24,110 140 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை வைத்து சந்தைக்குள் நுழையலாம். ஸோ கவனிக்க வேண்டியது முக்கியமா இன்றைய க்ளோசிங் லெவல்ஸ் தான். வேர் த மார்க்கெட் க்ளோசஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். முக்கியமாக சந்தையின் போக்கு நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஈஸியாக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆக்சுவலா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், அதாவது 23,555 இருந்து 24,601, இதுதான் இந்த 900 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளதான் இப்போ சந்தை இருக்கிறது. அந்த 601 24,601 தொட்டு 3 நாட்களாக ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இப்போ 23,897 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் செய்ததை நம்ம பார்த்தோம். இது வெள்ளி அன்று. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பாட்டம் சைடு, அதாவது நம்ம சப்போர்ட் பேசும்பொழுது 830 23,830 அப்படின்ற ஒரு லெவல் நான் சொன்னேன். அந்த லெவல் இன்னும் அந்த 23,550 23,550 என்ற இந்த ரேஞ்சோட லோ வரைக்கும் செல்லுகின்ற ஒரு 300 புள்ளிகள் வித்தியாசம் மட்டுமே இருக்கிறது. ஸோ அண்ட் தட் இஸ் தி ஒன்லி திங் தட் வி ஷுட் நவ் லுக் ஃபார். க்ரூஷியல் சப்போர்ட் பை 23 சப்போர்ட்ல இந்த க்ளோஸ் 23,830 குறைவாக க்ளோஸ் செய்தால் இன்னும் வீழ்ச்சியை சந்தித்து மறுபடியும் இந்த ரேஞ்சோடைய லோ வரைக்கும் டெஸ்ட் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்துல 23,830க்கு அபவ் இன்றைய தினம் சந்தை க்ளோஸ் செய்யுமானால் பழையபடி அந்த 24,000 24,200 இந்த லெவல்ஸ் எல்லாம் மறுபடியும் டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. FIS, DIS என்ன சார் பண்ணிருந்தாங்க வெள்ளிக்கிழமை? FIS அவங்க அப்ரோச்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. முக்கியமா நீங்க கவனிச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று 94 ருபி டாலர் லெவல் 94 பிரீச் செய்து 94.24 எல்லாம் சென்றதை நம்ம பார்த்தோம். ஸோ FIS அகெயின் அந்த ஒரு கன்சர்ன் ஒரு புறம் இருக்கிறது, ரிசல்ட்ஸ் வருகின்ற ஒரு கன்சர்ன் அடுத்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நெட் செல்லரை தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8,827 கோடி 8,827 crores நெட் செல்லரா அவங்க வெள்ளிக்கிழமை அன்று செயல்பட்டு இருக்காங்க. DIS 4,708 கோடி நெட் பையர். ஸோ ஆல்மோஸ்ட் 50% லோவர். FII பையிங் 50% லோவரா இருக்கிறது. இந்த பேட்டர்ன் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். FIIs வாங்குறாங்க, பட் இப்பதான் ஒரு 4,000 வாங்கியிருக்காங்க. பட் ஃபிளிப் ஃப்ளாப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சில நாட்கள் வாங்குறாங்க, 2 நாள் தொடர்ச்சியா வாங்குறாங்க, அப்புறம் திருப்பி விற்கிறாங்க. விச் இஸ் வெரி அன்லைக் தெம். இரண்டாவது, அவங்க வாங்குற லெவல் கூட DIS விட ஓவரால் வால்யூம்ல ரொம்ப குறைவா இருக்கிறது. இந்த மாதத்துக்கான டேட்டா நம்ம பார்க்க போகுமானால் FIIs அது ஏன் அப்படி கூறுறேன்னா, இன்னும் நமக்கு இந்த மாதத்துல இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த வாரத்தில் கூட நமக்கு இன்னும் 4 வர்த்தக நாட்கள் மட்டுமே உள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு விடுமுறை, சந்தைக்கு ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். ஸோ 4 நாட்களுக்குள் இந்த மாதம் முடிந்துடும், இந்த வாரத்தோட வர்த்தகம் முடிந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஏப்ரல் மாதத்துல FIIs ஓவராலா 56,000 கோடிக்கான நெட் செல்லர் கேஷ் செக்மெண்ட்ல, DIS 39 கோடிக்கான நெட் பையர். ஸோ அவங்களோட ஓவரால் மந்த்லி வால்யூமும் கூட FIIs விற்றுறதை விட ரொம்ப குறைவா தான் இருக்கிறது. பேருக்கு வாங்கிட்டு பெரிய அளவுல வித்துறாங்கல்ல சார்? வித்துறாங்க. யா, லுக்ஸ் லைக் தட். கரெக்ட். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க ஜப்பான் அமெரிக்கால இருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அப்படிங்கும்போது க்ரூட் பிரைஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குங்களா சார்? தங்கம் வெள்ளி விலை எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, WTI க்ரூட், அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய க்ரூட் பிரைஸ் $95 per barrel, $95 per barrel அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வர்றதை பாக்குறோம். பட் பிரெண்ட் க்ரூட், விச் இஸ் க்ரூட் தட் மோஸ்ட் பீப்புள் பை, மோஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், நம்ம கூட ஏசியன் கண்ட்ரிஸா வாங்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடியது பிரெண்ட். பிரெண்டோட விலை பழையபடி 105க்கு மேலே சேர்ந்து $107 ஒரு பீப்பா என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ பிரெண்ட் ஹஸ் கான் அப். WTI க்ரூட், அது யூஎஸ்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டெக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரூட் $95 ஒரு பீப்பா என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறது. அதே போல தங்கம் வெள்ளி நம்ம ஒரு இறக்கத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். முக்கியமாக தங்கம் 4,700 அந்த லெவலை விட குறைவாக ஒரு இறக்கத்தை சந்தித்தை நம்ம பார்த்தோம். தற்போதைய நிலைமைக்கு பாத்தீங்கன்னா 4,695
$695 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ பெரிய ஏற்றம் தங்கத்துக்கு எதுவும் வரவில்லை. அதே போல வெள்ளியும் கூட $74-75 அந்த ரேஞ்சில் ஒரு அவுன்ஸுக்கான லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதை நம்ம பார்க்கணும். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஆல்மோஸ்ட் ஃபிளாட், ஃப்ரைடே இருந்தக்கூடிய ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் ட்ரேட், பெரிய ஏற்றம் கிடையாது. Brent crude $107, WTI crude 95. So Brent is pushing up there and அங்க கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே சமயத்துல காப்பர் வந்து $6.05 ஒரு பவுண்ட் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம முக்கியமா MCX-ஓட ரேட்ஸ் பார்க்க போகும்னால் காப்பர் வந்து $1276 ஒரு கிலோ, வெள்ளி வந்து 2,44,000 1 kg of silver. அதே போல 10 grams கோல்டு, 10 கிராம் வெள்ளி தங்கம் அப்படின்றது $1,51,000 அந்த ரேஞ்சில் இருக்கிறது. அண்ட் கச்சா எண்ணெய் வந்து $8,800 ஒரு பீப்பாக்கின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது நம்ம பார்த்தோம். $8,840 ஒரு பீப்பா அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது, விச் இஸ் ஸ்லோலி இன்க்ரீசிங். இது வந்து ஒரு 7,000-7,300 இறங்கினதே நம்ம பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தை, இந்த இன்டெஃபினட் சீஸ்ஃபயர்லாம் துவங்கும் போது அங்கதான் இருந்தது. பட் மறுபடியும் அந்த சீஸ்ஃபயர்னால எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில we find கச்சா எண்ணெயோட விலை மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறத நம்ம பார்த்தோம். பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸோட லைசன்ஸை வந்துட்டு ரிவோக் பண்ணிருக்காங்கல்ல சார், அந்த ஷேர்ஸ் வச்சிருக்கவங்க என்ன சார் கவனிக்கணும், என்ன பண்ணணும்? இல்ல, பேமெண்ட்ஸ் பேங்க் இது வந்து புதிய இஷ்யூ எதுவுமே கிடையாது. இதுல வந்து ஆல்ரெடி 2022 2022லயே ஆர்பிஐயோட ஒரு ஆக்ஷன் இருந்தது. முக்கியமா புது இன்வெஸ்டர்ஸ் வந்து போர்ட் ஆன் பண்ண முடியாது, அதே சமயத்துல கேவைசி பண்ண முடியாது. இருக்கிற கஸ்டமர்ஸை வச்சு நீங்க மேனேஜ் பண்ண வேண்டும். ஏன்னா ரெகுலேட்டரி இஷ்யூஸ், அந்த கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ்ல ஒரு சில ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்றது ஆர்பிஐ ரிப்போர்ட் வந்து 2022லயே அவங்க சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் 4 வருஷம் போன பிறகு மறுபடியும் அவங்க ஸ்க்ரூட்டனில இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்கின்றது. இட் இஸ் அன்சேஃப் ஃபார் டெபாசிட்டர்ஸ், ஃபார் பேங்க் டெபாசிட்டர்ஸ். அதுதான் அவங்க சொல்றாங்க. இன்வெஸ்டர்ஸ், ஷேர் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. தி பேங்க், பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அன்சேஃப் ஃபார் டெபாசிட்டர்ஸ் அப்படின்றது சொல்லி ஆர்பிஐ அந்த செக்ஷன் 22(3)B 3G இந்த மாதிரி செக்ஷன்ஸ் அடிப்படையில கோர்ட் வாயிலாக இந்த பேங்கோடைய பேமெண்ட் லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ண அந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தே ஹவ் டிசைடட் டு கேன்சல் த லைசன்ஸ் ஆஃப் த பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ ஒரு இன்வெஸ்டரா இருக்கும்பொழுது டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது அது நெகட்டிவ் நியூஸ். ஸோ ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி 2022ல இருந்து நீங்க கவனமா இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆல்ரெடி ரெகுலேட்டரி பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு சூழல். மொத்தமா இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது, பேமெண்ட்ஸ் பேங்க் லைசன்ஸ் கேன்சலேஷன் வரும்போது ஐ திங்க் செல் ஆஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேல்யூ இரோஷன் நடக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல it is wiser for investors to exit that stock. Maybe அதை எக்ஸிட் பண்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். முடிந்த வரையிலுமே அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் ஒரு அட்வைஸா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய அந்த பேங்கிங் லைசன்ஸ் தான் பேடிஎம்க்கு ஆக்சுவலா ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த பிளஸ் அந்த லைசன்ஸ் வந்து ரிவோக் ஆகும்பொழுது இட் மேக்ஸ் நோ சென்ஸ். பிரைமரி பிசினஸோட லைசன்ஸ் போகும்பொழுது ஒரு இன்வெஸ்டரா நம்ம அந்த கம்பெனில இப்போதைக்கு என்ன வேல்யூ தெரியுதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ I think ideally we should not be holding those shares. அதுதான் அதோட சரியான அட்வைஸா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன முக்கிய நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வருதுங்க சார்? இன்னைக்கு வந்து இனிமே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். நமக்கு ஆல்மோஸ்ட் 47 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது. முக்கியமா அல்ட்ராடெக் சிமெண்ட், கோல் இந்தியா, வருண் பெவரேஜஸ், AU ஸ்மால் பேங்க், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதானி டோட்டல் கேஸ், SBI கார்ட்ஸ், Phoenix Mills, Nippon Life AMC, Supreme Industries, City Union Bank, Punjab and Sind Bank, Tamil Nadu Mercantile Bank, Mahindra Holidays, Websol Energy, Can Robeco AMC. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான கம்பெனிஸ், டைவர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வர இருக்கிறது. நிறைய பேங்க்ஸ் இருக்கு, நிறைய AMCs இருக்கு, SBI கார்ட்ஸோட ரிசல்ட் இருக்கு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ பிளஸ் யூ ஹேவ் கோல் இந்தியா அண்ட் அல்ட்ராடெக். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. அதனால கவனமாக இருங்க. நான் ஒரு சில கம்பெனிஸோட டைட்டில்ஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது வந்து த்ரூ த டே வரும். சில ரிசல்ட்ஸ் வந்து த்ரூ த ட்ரேடிங் டே வரும், சிலது வந்து ட்ரேடிங் முடிஞ்ச பிற்பாடு வரும். தயவு செஞ்சு கவனமாக இருந்து அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், அதை சார்ந்து ஹோல்டிங் டிசிஷன்ஸ், இல்லை வாட் எவர் பை அண்ட் செல் டிசிஷன்ஸ், அதன் அடிப்படையில் நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய சப்மிஷன்.
இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, வெள்ளி என்ற ஒரு வீழ்ச்சியை சந்தித்த சந்தை. ஸோ ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் கேஷ் செக்மெண்ட்ல முக்கியமா ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், கோட்டக் பேங்க், டாரண்ட் பவர், எஸ்பிஐ லைஃப், ரிலையன்ஸ், கோத்ரெஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆஸ்ட்ரல், என்டிபிசி, ஐடிசி இது எல்லாமே வந்து பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்குது. லாங் பில்டப், அதாவது F&O செக்மெண்ட்ல பார்த்தோம்னா லாங் பில்டப் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை, பட்டியலோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. வெறும் 26 27 பங்குகள் மட்டுமே கொண்ட ஒரு லிஸ்ட். அதுல முக்கியமான கம்பெனிகள் வந்து கோல் இந்தியாவோட ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. இங்க லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கிறது. அதே சமயத்துல வருண் பெவரேஜஸ் இரண்டாவது, அதோட ரிசல்ட்டுமே இன்னைக்கு வர இருக்கிறது. அங்கேயே லாங் பில்டப் வந்திருக்கிறது. ஸோ பாலிசி பஜார், ட்ரெண்ட், ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பவர் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுல எல்லாமே பெரிய அளவில் லாங் பில்டப் வந்திருக்கு. அதே சமயத்துல ஷார்ட் பில்டப் வந்திருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து அல்ட்ரா செம், ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். ஸோ இந்த அல்ட்ராடெக்கோட ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. பட் இங்க ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஸோ பாருங்க, இன்னைக்கு ரிசல்ட் வருகின்ற ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து F&Oல லாங் பில்டப் இருக்கு, சிலதுல ஹை டெலிவரி வந்திருக்கு. அதே சமயத்துல ஷார்ட் பில்டப் ஒரு சில கம்பெனிஸும் வந்திருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அல்ட்ராசெம்கோ, அதே போல டாக்டர் ரெட்டிஸ் ஷார்ட் பில்டப், இன்ஃபோசிஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஹியூண்டாய், ஆல்கம் லெபார்டரிஸ், சன் ஃபார்மா, எம்ஃபசிஸ், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.